பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா அறக்கட்டளையின் சார்பாக நடத்துகின்ற இந்த நற்பணி விழாவிற்கு வரவேற்பு நல்கிய அறக்கட்டளையினுடைய அறங்காவலர் என்ஆர்டி பிரேம்குமார் அவர்களே, எனக்கு முன்பு இங்கே இந்த நலவுதவி திட்டங்களை ஏற்கனவே வழங்கி வந்து இங்கு சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற முன்னாள் அமைச்சர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், முன்னாள் நம்முடைய சென்னையுடைய துணை மேயர் என்ற பல பொறுப்புகளை வரைந்து அமைதியின் பிறப்பிடம் ஒன்று, இரண்டாவது மிகவும் அன்பானவர், மூன்றாவது மிகவும் கடவுள் பக்தி கொண்டவர். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், அவருடைய கேபினட் அமைச்சராக இருந்த பொழுது, அவருடைய கேபினுக்கு சென்ற பொழுது எங்கு பார்த்தாலும் அதாவது அவருக்கு வசனங்கள் இருந்தது, அதே போன்று இயேசுவின் படங்கள் இருந்தது. நான் கேட்டேன், என்னென்ன நீ ஒரு அமைச்சராக இதெல்லாம் அம்மாவுக்கே தெரியும், அம்மாவே சொல்லிதானே நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லி சொன்னார். அந்த அளவுக்கு தன்னுடைய அதாவது கடவுள் அந்த அளவுக்கு ஒரு பற்று கொண்டது. அதான் சொல்லி இவருக்கு எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்று நேற்றில் ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக 30 ஆண்டுக்கு மேலாக அந்த ஒரு அன்று வரை அதை நான் இன்னைக்கு நான் ஃபோன் பண்ணி நான் முறையாக ஒரு ஆளை அனுப்புகிறேனே அப்படின்னு, சும்மா இருக்கணாச்சு, நாம் தம்பினாச்சு, நான் வர்றேனாச்சு, இன்விடேஷன் தேவையே இல்லை, நான் வர அந்த அளவுக்கு எனக்கு ஏதாவது ஒன்று அந்த அளவுக்கு வந்து எளிமையான மட்டுமல்ல, நம்ம அந்த அளவுக்கு ஒரு பாசம் கொண்டவர் என்பதற்காக 30 ஆண்டு காலம் ஆனாலும் பல உயர்ந்த நிலையை அடைந்தாலும் அவர் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. அதே போன்ற உண்மையிலே அவர் இங்கே வந்ததுக்கு நாம் எல்லோருக்கும் பெருமை ஒரு பகர்த்த கரவசம் கொடுக்குமா நான் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக பிஜேபி தமிழக சங்கத்துடைய தலைவர், கிட்டத்தட்ட அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால், அநேகமாக எங்களுடைய நிகழ்வுகளை பொறுத்தளவில் அண்ணாச்சி இல்லாத இருக்கவே மாட்டார்கள். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட அதாவது எங்களுடைய குடும்பம் என்பது எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக தான் இருக்கிறார்கள், எந்த விதமான ஐயப்பாடும் இல்லவே இல்லை. ஆனால் அவரை தான் பார்த்தீங்கன்னா உலகெல்லாம் செலவைக்கிறாங்க. நானும் கேட்டுக்கிட்டதே ஒரு சிலைக்கு வெளிநாட்டு கூட்டு போகணும்னா கூட்டு போக மாட்டேன்றாங்க. அது ஏன் தெரியல. அதாவது இன்னும் பார்த்தீங்கன்னா அதாவது திருவள்ளுவருடைய புகழ் உலகெங்கும் பரவனது இருந்தாலும் இன்று உலகெங்கும் யாருடைய சிலையை நிறுவி இன்று தமிழை சிலை வள்ளுவர் மூலமாக வள்ளுவரின் சிலையை நிறுவதன் மூலமாக இன்று உலகத்தில் தெரியாத முலையெல்லாம் நிறுவி இன்று மிகப்பெரிய தொண்டாற்றி வருகின்ற ஐயா விஜி சந்தோஷம் அவர்களை பொறுத்தல் நாம் சொல்ல வேண்டும் என்றால் இன்னொரு 200 ஆண்டுகள் வாழ வேண்டும். இன்னொரு 200 ஆண்டுகள் வாழ்ந்தால் அதாவது இன்றைக்கு உலகத்தில் கிட்டத்தட்ட அநேகமாக 230 நாடு 240 நாடுகள் தான் இருக்கிறது. 240 நாடுகளிலும் எங்கு பார்த்தாலும் அவர்களுக்கு பெருமை நிறுவி விடுவார்கள். ஆனால் உண்மையிலே அவர்கள் இந்த பெருமை சேர்த்ததுக்கு உண்மையிலே அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதே போன்று இங்கே வருகை சென்றிருக்கின்ற அதாவது நலவுதவி திட்டங்களை வழங்கி சென்றிருக்கின்ற நம்முடைய மங்கள்சந்த் ஜெயின் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற என்ஆர்டி குடும்பத்தினுடைய இயக்குனர் திரு சம்பத் அவர்கள், அதே போன்று குடும்ப நிறுவனத்தினுடைய இயக்குனர் பிரவீன்குமார் அவர்கள், அதே போன்று என்ஆர்டி சேஷராஜ் அவர்கள், பெருதல் மக்கள் கட்சியினுடைய துணைத் தலைவர் அண்ணன் குருசாமிநாத் அவர்கள், பெருதல் மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் அருள்வதி ரமேஷ்குமார் அவர்கள், அதே போன்று மாநில பொருளாளர் பிரபாகரன் அவர்கள், அதே போல் இங்கே கரூரிலிருந்து இங்கே நம்முடைய நிகழ்ச்சிக்காக வருகை சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு நாடார் பேரவை குறுக்கு மண்டல செயலாளர்
தலைமை செயலர் கோடரசன் அவர்களே, அதே போன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இங்கே கரூரிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு நாடார் பேரவையுடைய துணைத் தலைவர் லோகநாதன் அவர்களே, அதே போன்று மகளிர் செயலாளர் ஆரோக்கியராணி அவர்களே, மகளிருடைய தலைவர் நளினி மகேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இங்கே சிவகங்கையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற மாநில மகளிர் துணை செயலாளர் அருமை சகோதரி விக்டோரியா அவர்களே, அதே போன்று விடுதலை மக்கள் கட்சியினுடைய மாநில தொண்டணி தலைவர் அருமை தம்பி வெங்கடேஸ்வர ராஜா அவர்களே, ஆந்திர மாநிலத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு நாடார் பேரவை அதாவது ஆந்திர மாநில தலைவர் திருப்பதி ராம்குமார் அவர்களே, செயலாளர் உதயசூரியன் அவர்களே, இந்த இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி சென்றிருக்க இந்திய நாடார் கூட்டமைப்பினுடைய தலைவர் அருமை தம்பி சௌந்தர் அவர்களே, அதே போன்று இங்கே சிவகங்கையிலிருந்து வருகை இருக்கின்ற ஐயா வாத்தியார் ஐயா அற்புதம் அவர்களே, நாடாசிரியர் தலைவர் அருமை தம்பி மின்னல் ஸ்டீபன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்காக கலந்து கொள்ள வருகை தந்திருக்கின்ற அனைத்து உலகமன்ற நிர்வாகிகளே, அதே போன்று நாடார் சங்கங்களுடைய நிர்வாகிகளே, அது மட்டுமல்லாது இன்னும் இங்கே ஆரம்பத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற அருமை சகோதரர்கள், அதாவது வியாபார சங்கத்தின் நிர்வாகிகள், அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுங்க குளத்தூர் அருமை சகோதரர் குளத்தூர் ரவி அவர்களே, மற்றும் அத்தனை பிரதம மக்களுக்கு நிர்வாகி பெருமக்களே, காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற நிர்வாகி ரவி போன்றவர்கள் அத்தனை பேருக்கும் இன்னும் பேச எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்றால் ஆசை, வந்திருக்கிற 1000 பேர் 2000 பேர் சொல்ல வேண்டிய ஆசை நேருகிற காரணத்தினால் நிச்சயமா ஒவ்வொருவரையும் நான் அறிந்தவன் தெரிந்தவன் பெயர்த்தி கூடக்கூடிய அளவு இருக்கிற காரணத்தினால் நீங்கள் எல்லோருக்கும் வந்து பெருமைப்படுத்த உண்மையிலே என்னுடைய நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை பொறுத்தளவிலே நான் மீண்டும் மீண்டும் எல்லோரும் சொன்னதையே நான் சொல்ல விரும்பவில்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த அறக்கட்டளை என்பது ஆரம்பிக்கப்பட்டதன் காரணம் ஒருவருக்கு நான் அதாவது பிறந்தநாள் கொண்டாடுவதும் இல்லை, கொண்டாட வேண்டும் எண்ணம் எனக்கு வந்ததும் கிடையாது. அதாவது யாகவ முனிவர் என்று ஒரு தெரிந்தார், அநேகமாக பழையவர்களாக தெரிந்திருக்கும், அவர் இறந்து விட்டார். அவருடைய பிறந்த நாளை தான் மிகப்பெரிய விழாவாக நான் எடுப்பது வழக்கம். அப்பொழுது அதாவது தமிழகத்தில் உள்ள அத்தனை பெரிய தலைவர்களையும் இல்லையென்றால் மத்திய மாநில அமைச்சர்களை வரவழைத்து மிக பெரிய நிகழ்வாக எடுத்து அன்று சேவை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு எனக்கு அதாவது பிணைக்கு வந்தவர்கள்தான் என்னை சேர்ந்தவர்கள் என்னை வற்புறுத்தினார்கள், நீங்கள் பிறந்தநாள் கொண்டாட வேண்டும். நான் ஒத்துக்கொள்ளவில்லை. நான் சொன்னது என்றால் என் பிறந்தநாள் என்றால் சேவை செய்வதற்கு மட்டுமே நான் செய்கிறேன் என்று சொன்ன காரணம் அதன் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டதுதான். இன்று ஆரம்பிக்கப்பட்ட காரணத்தினால்தான் இன்று கல்வி நிறுவனங்கள் உருவாகின. ஏன் கல்வி நிறுவனம் மட்டுமல்ல, அதாவது ஆதரவற்ற பள்ளிகள் இன்று நாங்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 85 பிள்ளைகளை நாங்கள் காப்பாற்றி வருகிறோம். அதோடு மட்டுமல்ல, ஏற்கனவே சொன்னார் நம்முடைய தம்பி ரமேஷ் அவர் சொன்னது போல, அதாவது ஆரம்பித்தோம் வயதானவர்கள், அதாவது ஏழையாக இருப்பவர்கள், 60 வயதை கடந்தவர்கள், அது மட்டுமல்ல விதவையாக இருக்க வேண்டும். ஏன் இந்த விதவைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால், அதாவது என்னுடைய தாய் சிறிய வயதை விதவையாகிவிட்டார். எனக்கு 6 வயது இருக்கும், என்னுடைய தம்பிக்கு 3.5 வயது இருக்கும்போது விதவையாகிவிட்டார்கள். எங்களை என்னுடைய தாயார் எப்போ வளர்ப்பது எந்த விதமெல்லாம் கஷ்டப்பட்டார்கள் நாங்கள் கண்ணால கண்ட காரணத்தினால் அதை நாங்கள் விதவையாக இருப்பவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தோம். ஏனென்றால் என் தாய் கிட்டத்தட்ட 1 அல்ல 2 அல்ல 96 வயது ஆழ்ந்தவர்கள். அப்பொழுது கூட அதாவது அவர்களை எல்லாரும் சொல்லுவார்கள், எவ்வாறு சொல்வார்கள் என்றால், அதாவது 7 ஜென்மம் எடுத்தாலும் நீயே எனக்கு தாயாக பிறக்க வேண்டும் என்று. ஆனால் என் தாயின் கல்லறையில் எழுதி வச்சிருக்கிறேன், நீ பிறக்கவே கூடாது, எவ்வாறு நீ பிறந்தால் எனக்கு நீ மகளாக பிறக்க வேண்டும், உன்னை நான் காக்க வேண்டும் என்று நான் எழுதியிருக்கிறேன். அதுபோன்று என் தாயை பொறுத்தவரை எவ்வாறு என்றால், அதாவது சாப்பிடும் பொழுது ஒரு சிறு பருக்கை கீழே விழுந்த விட ஐயா ஒரு பருக்கை கூட விடக்கூடாது ஐயா. ஏன்னா இந்த பருக்கைக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்ம தங்கம் இருந்தாலும் பொண்ணு இருந்தாலும் பொருள் இருந்தாலும் சாப்பிட முடியாது. ஒரு படி சோறு இருந்தால் தான் நம்ம வயிறு நிறையன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரே ஒரு சோறு கூட நான் வேஸ்ட், அதாவது எந்த சூழ்நிலை கீழே விழுவதில்லை, அதை கூட வேஸ்ட் பண்ணுவதே இல்லை. அதே மட்டும் சொல்வார்கள், என்ன சொல்வார்கள்னா, என் தாய் குழந்தான் எல்லாருக்கும் இருந்தால் தேடி சென்று உதவி செய்யக்கூடியவர்கள் என் தாய்.
ஆனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது கூட, அதாவது மிகவும் பின்தங்கிய பகுதியான அம்பத்தூரில் ஆரம்பித்தோம். ஏன் அங்கு ஆரம்பித்தாலும் அங்கே இருப்பவர்களால் அநேகமாக அம்பத்தூர் தொழிற்சாலை பணிபுரியவர்களுடைய பிள்ளைகள் தான் படிக்கிறார்கள். மிகவும் ஏழைகள் இல்லையென்றால் அங்கே இருக்கிற விவசாயிகள் பெருமொழி மக்கள் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்து படிக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டது பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் ஆரம்பித்தோம். பெண்கள் கல்லூரியாக தான் ஆரம்பித்தோம். பின்பு பெண்கள் கல்விக்கு சரியானபடி, அதாவது அங்கே பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லாத காரணத்தினால அதை ஆண் மற்றும் பெண்கள் படிக்க கல்லூரியாக மாற்றினோம். இது போன்று ஏன் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரியின் தாயார்கள் சிறை வைத்திருக்கிற ஏழரை பெண்களை சிறை வைத்திருக்கிறோம். அதாவது எங்கு வந்தாலும் எங்கு சென்றாலும் என் தாய் செய்வதே இல்லை என்ற ஒன்றே உருவாகி இருக்கு. அந்த அளவுக்கு என் மீது எங்களை வளர்ப்பதற்கு அவர்கள் கஷ்டப்பட்ட காரணத்தினால்தான் நாம் ஏன் வளர்ந்த பிறகு வளர்வதற்கு முன்பாக என் தாயினுடைய அக்காமார்களை கட்டி கொடுப்பதற்கு எந்த அளவு கஷ்டப்பட்டார் என்று நான் அறிவேன். எத்தனை வீடு நாங்கள் ஏறி இறங்கினோம் என்று தெரியும். ஆகையினால்தான் நாம் வளர்ந்த பிறகு நம்மளால் முடிந்து செய்ய வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் இதுவரை 3000க்கு மேலான இலவச திருமணங்களை செய்ய வைத்திருக்கிற காரணம், ஒவ்வொன்றுக்கு செய்வதற்கு காரணம் அதுதான். அதாவது இன்று கூட ஒரு முடிவெடுத்து கடந்த ஆண்டு முடிவெடுத்தோம். எவ்வாறு என்றால், அதாவது சமுதாயத்திலே ஏழையாக இருக்கிற பிள்ளை, ஒருவேளை அந்த தாய் விதவையாக இருந்தால் அதற்கு படிக்க வைக்க முடியாத பிள்ளைகள் மெரிட்டில் பாஸ் பண்ணியிருந்தார்கள். ஏன்னா அவருடைய படிப்பை முழுவதுமாக எங்கள் அறக்கட்டளையானது ஏற்றுக்கொள்வது என்று முடிவு செய்து கடந்த வெள்ளி விழா நடந்த எங்களுடைய கல்லூரியில் அப்பொழுது நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் RN ரவி அவர்கள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. வருகிற ஆண்டிலிருந்து அதை செயல்படுத்த போகிறோம். இதான் ஏன் சொல்கிறேன் என்றால், இன்று அதாவது பார்த்தார்கள் 25 ஆண்டு உழைத்தவர்கள் சார்பைதானா இது முன்னால் இருக்கணும். இல்லை, 10 ஆண்டு உழைத்தவர்களுக்கு சார்பை மட்டுமல்ல, தங்கத்தில் அவர்களுக்கு அணிக்கு, அதாவது அவர்களுக்கு நாங்கள் அதாவது மோதிரம் கொடுத்தோம். அதே போன்று 25 ஆண்டு வேலை செய்வர்களும் தங்கத்தில் தான் கொடுப்போம். நேரம் இல்லாத காரணத்தை அங்கே கொடுக்க முடியவில்லையே. பாப்பா இவர் சால்வை தானா? இல்லை, அநேகமாக நிறுத்திருவீர்கள். எங்களுடைய இயக்குநர்களுடைய காவு எங்களுடைய தொழிலானது 1975 ஆரம்பிக்கப்பட்டது. 2500 முதலீட்டிலே ஆரம்பிக்கப்பட்டது. இன்று வரை பார்த்தீர்கள். ஆனால் அநேகமாக என்னை விட்டு வெளியேறியவர்கள் இருக்க மாட்டார்கள். கிட்டத்தட்ட 40 வருடமாக பணிபுரிவர்கள் இருக்கிறார்கள். ஏன் இன்று முதலாக எனக்கு டிரைவராக சேர்ந்தவர் இறுதி வரை என்னோடு இருந்தார். அதே மாதிரி லாரிக்கு முதலாக இருந்த அங்கேயும் அவரும் என்னோடு இங்கேதான் இருந்தார். ஏன் அது மட்டுமல்ல, அநேகமாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய கல்லூரியை பொறுத்தளவில் ஒருமுறை, அதாவது கவர்னிங் கவுன்சில் வந்தவர்கள் சொன்னார்கள், பொதுவாக இந்த கல்லூரி வளர வேண்டும் என்றால் ஸ்டப்ளிங் இருக்கக்கூடாது, அதாவது ஆசிரியர் பொறுப்பு அடிக்கடி மாற்றம் இருக்கக்கூடாது. எங்களுடைய பிரின்சிபாலாக இருந்த கமலா பாலன் சொன்னார்கள், சார் நான் வந்ததால் இங்கே இருக்கிறேன், எனக்கு என்று நான் பிரின்சிபாலாக உயர் பெற்றிருக்கின்றேன். இது ஒவ்வொருத்தையும் காட்டினார்கள். இங்கு வருவோர் யாரும் செல்வதில்லை என்று. ஏன் செல்ல மாட்டேன் என்றால், அவர்களுடைய தேவையை நாம் அறிந்து அவர்களுடைய பசியை போக்கி அவர்களுக்கு கொடுக்கும் பட்சம் நம்முடைய யாரும் செல்ல மாட்டார்கள் என்பதை நான் உணர்ந்தவன் தான். என்ற காரணத்தினால் இன்று நாம் வளர்ந்து வருகிறோம். ஆகையால் சேவை என்பது சேவை செய்வதற்காகவே வாழ்க்கையில் நாம் ஒன்றும், அதாவது அன்னை தெராசா அல்ல. நாம் சம்பாதிக்க ஒரு பகுதியை ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு தேவைப்பட்ட கொடுக்க வேண்டும் என்பது நாம் சரியாது. ஆகையால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவில் வருகை இந்த இரு தலைவர்களும், அதாவது உண்மையிலே என் மீது பாசம் கொண்டவர்கள் என்பது மட்டுமல்ல, இருவரும் அதாவது சமுதாயத்துக்கு பாடுபடக்கூடியவர்கள், தமிழுக்காக பாடப்படக்கூடிய இயற்கையாக பாடக்கூடியவர்கள். உண்மையிலே அவர் சிறப்பித்ததுக்கு உண்மையிலே நான் நெஞ்சார மகிழ்ச்சியும் வாழ்த்துக்கள் தெரிய கிழமை. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்று சிறப்பாக நான் எங்களுடைய ஊழியர்கள் எனக்கு கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும். அதே போன்று எங்கள் கம்பெனியை சேர்ந்த இயக்குநர்கள், அது மட்டுமல்ல அரங்காவில் இருக்கிற எங்களுடைய அரங்காவில் இருக்கக்கூடியவர்கள், இன்னும் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், என்று அதாவது என்னோடு கூடவே இருக்கின்ற அதாவது சம்பத்தவர்கள், சந்தானம் அவர்கள், இன்னும் கேட்டால் சிவகுமார் அவர்கள், இன்னும் அதாவது எங்களுடைய இருக்கின்ற பிரேமி, இவர்கள் எல்லோரும் ஒரு கூட்டணியாக வேலை செய்த காரணத்தினால்தான் எங்களுடைய நிகழ்வுகள் ஒன்றொன்றும் சிறப்பாக அமைகிறது. ஏன் இது எடுத்துக்கொள்ள சொல்ல வேண்டும்னால், ஜோதி ராமலிங்கம் ஏதோ ஒரு கட்சியில் இருக்கிறார், இல்லை காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார். ஆனால்
நாங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி பிறந்த மக்கள் கட்சியாக இருக்கட்டும், தமிழ்நாடு நலப்பெருங்கள் நிகழ்வாக இருக்கட்டும், எங்களுடைய குடும்பத்தில் நிச்சயமாக ஜோதி ராமலிங்கம் இருப்பார். எனக்கு தெரிந்த அனைவரும் கிட்ட 25 ஆண்டுகளாக இருப்பாங்க. ஏன்னா என்னை சேர்ந்த விலகுவதில்லை என்பதற்காக சொல்லுகிறோம். ஒன்றாவது ஆரம்பத்தை வந்திருக்கிறார்கள், வியாபார சங்கத்தை சேர்ந்தவர்கள் என்று பார்த்தீங்கன்னா அவர்கள் நாடா என்று சொல்லிக்கணும். அவர்கள் எல்லோரும் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தார். ஆனால் அந்த உயிரே வைத்திருப்பார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட பாருங்க, அந்த பகுதியில் இருப்பவர்கள்லாம் மிகவும் ஏழ்மையானவர், மீன்பிடி தொழில் செய்தவர்கள். அந்த பகுதியில் வரை இதுவரை 300 திருமணங்கள் செய்து வைத்திருக்கிறோம். 300 திருமணம் சாதாரணமானவர்கள். அவர்களை பொறுத்தளவில் ஒரு சின்ன தீவில் இருக்கிறார்கள். ஒரு பிரசவம் ஆகணும், அங்கே ஆஸ்பத்திரி இதுவும் கிடையாது. சரியாக 3-4 மாதம் முன்னாலே அந்த பெண் கரைக்கு வந்து விட வேண்டும். அதுபோன்ற இடங்களை தேடி திருமணம் செய்த காரணத்தினால் இன்று அவர்கள், அதாவது நான் சென்று விட்டால் போதும், கிட்டத்தட்ட ஒரு மகாராஜா அவங்க இருந்து எனக்கு விருந்தவர் அழித்து சென்றுதான் செய்வார்கள். அந்த அளவுக்கு வந்தவர்கள். ஆகையினால் இன்று என்னை சேர்ந்தவர்கள் விலகுவது என்று சொல்ல வேண்டும் என்றால், அரவிந்தர் கும்பிடி காமராஜ் வந்திருக்காரா எனக்கு தெரியவில்லை. காமராஜ் அவர்கள் கால் சட்டை போட்ட காலத்தில் இருந்து தெரியும், என்று பேரும் பெற்று விட்டார். அந்த அளவுக்கு என்னோடே பயணிக்கிறார்கள். ஆகையால் பயணிக்கிற காரணம் என்றால், நாம் எனக்கு ஆணவத்தை கொடுக்காதே ஆண்டவா, கோபத்தை கொடுக்காதே ஆண்டவா, திமிரை கொடுக்காதே ஆண்டவா, என்னோட பயணித்த மறக்கும் புத்தியை கொடுக்காத ஆண்டவா, உதவி செய்த மறக்காதே ஆண்டவா, பின்னால் நேற்று நடந்ததை பின் திரும்பி பார்த்து கொண்டே என்னுடைய புத்தியை கொடுத்த காரணம் தான் என்னோடு பயணிக்கிறார்கள். இந்த நிலை இன்னும் வர வேண்டும், இன்னும் வர வேண்டும், இன்னும் உயர வேண்டும். இறைவன் இன்னும் கொடுக்கக்கூடிய புதிய கொடுக்க வேண்டும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.